சார் வணக்கம். உங்களை இந்த மாலை வேளையில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த உதயநிதி சாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டு இன்னும் கொஞ்ச நாள் அவங்களெல்லாம் உள்ளே உட்கார வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உதயநிதி சார் மற்ற இன்னும் பெரிய தலைகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு 6 மாதம் குறைஞ்சபட்சம் உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா ஏதோ நம்ம முதல்வர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கொஞ்சம் செய்யறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடன்னு என்னென்னலாம் நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த எல்லாம் நாட்டுக்கு நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அத்தனையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இவங்க உள்ளே இருந்து நல்லா எப்படியும் இவங்களுக்கெல்லாம் ஏ கிளாஸ் தான், சாதாரண இதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ஜாலியாகவே இருந்துட்டு வரட்டுமே அப்படின்னு நான் கூட ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா முடியல சார். எப்போ பார்த்தாலும் இவங்க இதை பேசுனாங்க, அதை பேசுனாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. இதை கேட்குறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். பொதுமக்களாகிய நாங்கள்லாம் இதை கேட்டுக்கிட்டே இவங்க பின்னாடியே என்ன அடுத்து என்ன பேசுவாங்க. பேசுகிறதெல்லாம் தேவையில்லை சார். இந்த காரியம் தேவை சார். பேச்சுள்ள வீரியம் இருந்து பிரயோஜனம் இல்லை, காரியம் தேவை. இன்னும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையை எட்டவே இல்லை, இன்னும் ஆரம்பிக்க கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்மளை மீறி எல்லாம் தாண்டி போயிட்டுருக்காங்க சார். எல்லா நாடும் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே தனிமையாக நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நாங்கள் வேகமாக முன்னேறி போகணும். எங்கள் மக்கள் முன்னேறணும், எங்கள் வாலிபர்கள் முன்னேறணும், எங்கள் குழந்தைகள் முன்னேறணும். இதெல்லாம் முன்னேறத்துக்கான ஆலோசனைகளை சொல்லுங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசிக்கிட்டு நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன ஆலோசனை அதை பேசுங்க. காவேரியில் அங்கே தண்ணி வரல, தண்ணி இல்லை, அதை எப்படியோ கொண்டு வரணும், அந்த மாதிரி காரியங்களை பேசுங்க. அவங்கக்கிட்ட போராடணும். எப்படி போராடணும், எந்த வகையில் போராடணும். முன்னாடி சொன்னீங்களே அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. நீட்டுக்கு சொன்னீங்களே எங்கக்கிட்ட நல்ல ஐடியாஸ் இருக்குன்ட்டு, அந்த ஐடியாஸ் கடைசி வரைக்குமே சொல்லாமல் விட்டுட்டீங்க. அந்த மாதிரிலாம் போகாதீங்க. நாட்டு மக்களுக்கு எது தேவையோ, எப்போ தேவையோ, எந்த நிலையில் தேவையோ அதை தெளிவுபடுத்தி நாட்டில் இருக்கிற மக்களை முன்னேற்றத்துக்கு வழியை பாருங்கள். போதும், நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் போதும் சார். கிட்டத்தட்ட நீங்கள் 10 தலைமுறைக்கு கூட வச்சுருப்பீங்க நான் நம்புகிறோம். அதுக்கு மேலாம் எதுக்கு சார் திரும்ப நீங்களே உட்காரணுன்னா நீங்கள் சம்பாதிக்க மட்டும்தான் உட்காருங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே மக்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. மக்களுக்கு தேவைகள், பெரிய தேவைகள் இருக்குது, பார்த்துக்கங்க.